அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகரில் சரத்குமாரின் மனைவியும் நடிகையுமான ராதிகா போட்டியிடுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பாஜக கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் விருதுநகர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் குறித்த விரிவான விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இப்போ விருதுநகரில் ராதிகா சரத்குமார் போட்டியிட போவதாக கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் உண்மை நிலவரம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடன் பல கட்சிகளை இணைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான கட்சியாக சமத்துவ மக்கள் கட்சியானது இருந்து வருகிறது. அந்த நிலையில் நேற்றைய தினத்தில் சமத்துவ மக்கள் கட்சியுடன் கூட்டணியானது உறுதியாக இருக்கிறது. அதே அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். நேற்று முன்தினம் இரவு மத்திய இணையமைச்சர் எல்முருகன், ஹெச் ராஜா, அதே போல தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் ஆகியோர் எல்லாம் சரத்குமாரை சந்தித்திருந்தார்கள். அதன் பின்னராக நேற்று அந்த அறிவிப்பு வந்தது. இந்த நிலையில் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடப் போவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் தாமரை சின்னத்தில் நின்று அங்கே போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. திரைத்துறையில் பல ஆண்டுகளாக அவர் இருந்து வருகிறார். அதனால் பரிச்சயமான ஒரு முகம் என்பதால் அவருக்கான வாய்ப்பு அங்கே இருக்கும் என்ற சூழ்நிலையில் தற்போது அங்கே காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூரும் இருந்து வருகிறார். அவருக்கே வாய்ப்பு என்பதும் ஏறக்குறைய உறுதியாகி இருக்கிறது தகவலின் அடிப்படையில். ஆகையால் அவருக்கு எதிராக ராதிகா சரத்குமார் களமிறங்க இருப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி தாமரை சின்னத்தில் நின்று போட்டியிடலாம் என்ற முடிவில் அதுவும் ராதிகா சரத்குமார் அதில் போட்டியிட போகிறார் என்பதும் கூடுதல் தகவலாக சிறப்பு செய்தியாக நாம் பார்க்கிறோம். நன்றி சுபாஷ், விவரங்களை வழங்கியமைக்காக. மக்களவைத் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த புரட்சி பாரதம் கட்சிக்கு